ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா டிஸ்கால்குலியா. கால்குலியானாலே கால்குலேஷன் சொல்லலாம். ஸோ இவங்க வந்து கால்குலேட் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதோட வந்து லேர்னிங்கும் இவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் லேர்ன் பண்ணுறதுலையும். ஸோ ஏன் அப்படின்னா இவங்க வந்து எண்களை, அதாவது நம்பர்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல, புரிஞ்சுக்கிறதுல வந்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஸோ அப்படி சிரமப்படுறதுனால இவங்களால இப்போ மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து அந்த நம்பர்ஸை அப்ளை பண்ணுறதுல இவங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஸோ இதோட சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுத்து கால்குலேட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்லோவாக கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் அதோட வந்து இப்போ நம்ம மனக்கணக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ 2+2 அப்படின்னா 4 அப்படின்னு டக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி மனக்கணக்கு பண்ணுறதுலையுமே அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா டிஸ்கால்குலியா அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து எண்களை புரிஞ்சுக்கிறதுலையும் சரி, அதை வந்து அப்ளை பண்ணுறதுலையுமே ரொம்ப சிரமப்படுவாங்க. தேங்க்யூ.